தலைக்கு வைக்கும் தலையணை மீது அமரக்கூடாது. எண்ணெயிலும் நீரிலும் நம் நிழலை பார்க்கக்கூடாது. கோலம் போடக்கூடாது. திருப்பதி, பழனி, திருத்தணி போன்ற திருத்தலங்களுக்கு சென்றால் அங்கிருந்து நேரடியாக நம் வீட்டுக்குத்தான் வர வேண்டும். இத்தனால் புண்ணியங்கள் சேரும், வேண்டிக் கொண்ட விஷயங்கள் நிறைவேறும். பூஜை அறையில் வடக்கு பார்த்து தெய்வ படங்களை வைக்கக்கூடாது. இது எப்போதும் கால் தொடை ஆட்டிக்கொண்டிருக்க கூடாது. நம் உடலில் உள்ள சக்தி வீணாகும். நம் மீதான மரியாதையும் மதிப்பும் குறையும். பாவி பாவி என்று யாரையும் திட்டக்கூடாது. திட்டப்பட்டவன் பாவம் செய்திருந்தால் திட்டியவன் இன்னும் பாவியாகிறான். திட்டப்பட்டவன் பாவம் செய்யாதவனாக இருந்தால் இருமடங்கு பாவம் சொன்னவனை சேரும். உணவை பிசைவது, உருட்டுவது, வழிப்பது, திட்டிக் கொண்டும் சிந்திக் கொண்டும் சாப்பிடுவது கூடாது. அடுத்த பிறவியில் உண்ணும் உணவுக்கு பஞ்சம் ஏற்படும். பிச்சை எடுத்தாலும் கூட உணவு கிடைக்காது. துணியை தலையில் சுற்றி கொண்டு சாப்பிடக்கூடாது. தீபத்தின் நிழலிலும் மனிதனின் நிழலிலும் தங்கக்கூடாது. காலை மாலை சந்தியாகால வேளையில் சாப்பிடுவதும் உறங்குவதும் கூடாது. பந்தியில் உணவு பரிமாறும் போது ஒருவருக்கு அதிகமாகவும் ஒருவருக்கு குறைவாகவும் பரிமாறி ஓரவஞ்சனை செய்யக்கூடாது. இது பட்டினிக்கு வழிவகுக்கும். உண்ணும்போது விளக்கு அணைந்தால் உண்ணுவதை நிறுத்திவிட வேண்டும். மறுபடியும் வெளிச்சம் வந்ததும் தட்டில் உள்ளதை மட்டுமே சாப்பிட வேண்டும். மறுபடியும் அதில் உணவை சேர்க்கக்கூடாது.